அடுத்து கான்செப்சுவல் டிபெண்டன்சி அண்ட் ஆண்டாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு, கான்செப்சுவல் டிபெண்டன்சின்றது எப்படின்னா, ஒரு நாலேஜை வந்து நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம வாங்குகிறோம், ஒரு இங்கிலீஷில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு டிபெண்டன்சி கிராஃப் மூலயமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். இதில் வந்து ஆக்டர், ஆக்ஷன், ஆப்ஜெக்ட், நீங்கள் மேலே பார்த்த எல்லா விஷயங்களும் வேறு டேர்மில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரிமிட்டிவ் கான்செப்சுவல் கேட்டகரிஸ்ன்னு இருக்குது. அதாவது ரியல் வேர்ல்டு ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ரியல் வேர்ல்டு ஆஃப் ஆக்ஷன், அந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ், அந்த ஆக்ஷனோட ஆட்ரிபியூட்ஸ், டைம் என்ன, லொக்கேஷன் என்னன்ட்டு 6 ப்ரிமிட்டிவ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி பேசுகிறோம், ஒரு கேட்டை பற்றி பேசுகிறோம்னா பின்னு போடலாம். அந்த கேட் மியாவுன்னு கத்துச்சுன்னா அதை வந்து ஏசிடின்னு இன்ஃபார்ம் பண்ணலாம். கேட்டோடைய ஒரு ஆட்ரிபியூட் என்னென்னா, அந்த கேட்டுக்கு புசின்னு ஒரு நேம் இருக்குது. ஆக்ஷனோட ஆட்ரிபியூட் வந்து மியாவ். மியாவ் லோ டவுனாக இருந்தால் பசியில் இருக்குதுன்னு அர்த்தம். மியாவ் ஹை டோனில் இருந்ததுன்னா ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம், எக்ஸைட்டடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டைம்னா எப்போ பசியில் இருக்குது, மியாவ் ஸ்லோவாக வர்றப்ப பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி ஆயிருக்கும், சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு ஹாலில் வந்து டைனிங் டேபிளில் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கான்செப்சுவலாக இதை கேட்டகரைஸ் பண்ணுறது தான் இதை மீன் பண்ணுறாங்க. ஸோ அதை எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் நோட்ஸில் இருந்தது, அதை நான் உங்களுக்கு அப்படியே இங்கே காட்டியிருக்கேன். இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும்ல, என்னென்ன விதமான ஆக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சிலது இருக்குது. இப்போது ஏ-ட்ரான்ஸ்ன்றது எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். இப்போ எதையாவது ஒன்று கொடுக்கறது, ப்ரொவைட், கிவ், இந்த மாதிரி வேர்டை வந்து ஏ-ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணும். பி-ட்ரான்ஸ்ன்றது ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டாக மாற்றுறது. அப்போ நீங்கள் கோ, கம், அப்போ எங்கேருந்தோ இங்கே வர்றது, இருந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொடுக்கறது வந்து கிவ் அண்ட் ப்ரொவைட். பி-ட்ரான்ஸ்ன்றது கோ அண்ட் கம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபிசிக்கலாக நகர்றது, லொக்கேஷன் மாறுறது. இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே நான் லெக்சர் நோட்ஸ்லேருந்தும் ஒரு சில ஆர்டிகல்ஸ்லேருந்தும் எடுத்தேன். ஐ கேவ் த மேன் அ புக். அப்போ அந்த புக்கை வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து பாருங்கள், ஐ இங்கே போட்டிருக்கு. டு யாருக்கு கொடுத்தேன், மேனுக்கு கொடுத்தேன். யார்கிட்டேருந்து அந்த புக் வந்திருக்கு, ஃப்ரம்ல வந்திருக்கு. அப்போ ஆர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுது. அப்போ இந்த கிவ் ஓ இந்த ரெப்ரசன்டேஷன் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி அ பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஐ கிவ்ன்றதை வந்து இந்த பி போட்டு மென்ஷன் பண்ணுறத ஐ கேவ்னு நம்ம எடுத்துருக்கணும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி இந்த ஓ அண்ட் புக் இருக்குது தெரியுமா, இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோமா, ஐ கேவ், யாருக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்றப்ப ஐ கேவ் த மேன் அ புக் அப்படின்னு வந்து நிற்கும். த மேன் டுக் அ புக். அப்போ இதுவும் டிரான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏ டிரான்ஸா பி டிரான்ஸான்னு சொல்ல, வெறும் இது டிரான்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தேர் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபரிங். இங்கே பாருங்கள், த மேன் டுக் அ புக், இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம்னா, யார்கிட்ட இருந்தோ ஒரு புக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றத ஃப்ரம் சம் ஒன் டு மேன். அப்போ இந்த இடத்துல பி ட்ரான்ஸ்ன்னு கொடுக்குறப்ப இந்த கிவ்வுக்கு பதில் அந்த டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ இங்கே இடத்துல நமக்கு டேக்னு இருக்கும். அப்போ த மேன் டுக் அ புக் அப்படின்னு. ஸோ த மேன் டுக் அ புக் ஃப்ரம் சம் ஒன், யார்கிட்டேருந்து யாருன்றதை இந்த பார்ட் நமக்கு சொல்லிடும். அடுத்து இங்கே பாருங்கள், ஐ கேவ் த மேன் அ புக்குன்றதையே இந்த கிவ் யூஸ் பண்ணாமல் இங்கே போட்டிருக்காங்க. அதே இதுதான், நல்லா பாருங்கள், இதுவும் ஒரே இதுதான். ஆனால் வேர்பை போடாமல் இது பாஸ்ட் டென்ஸில் இந்த வேர்பை போட்டுக்குங்க அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல கிவ்வுக்கு பதில் we have to take it in past as gave. அப்போ இங்கே டேக்குக்கு பதில் டுக். ஓகே, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதா வந்து கான்செப்சுவல் டிபெண்டன்சி சொல்லுவாங்க. ஸோ கான்செப்சுவலாக எப்படி டிபெண்ட் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு ஆண்டாலஜி வந்து சிமிலர் டு திஸ் தான். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கான்செப்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெஃபினிஷன் பாருங்கள். ஆண்டாலஜினா இட்ஸ் அ ஃபார்மல் explicit specification of a shared conceptualization. ஏன் shared conceptualizationனா, ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டேர்மில் அதை மாற்றிக்கிறது. இப்போ ஃபார்மல்ன்றது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஆண்டாலஜியை வந்து மிஷின் ரீடபிளாக இருக்கணும். எக்ஸ்பிளிசிட்ன்றது என்ன விதமான கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணுன்றது. ஷேர்டுன்றது எப்படின்னா, ஆண்டாலஜி வில் கேப்சர் கான்சென்சுவல் நாலேஜ். அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் அது இல்லாமல் ஒரு குரூப்காக ஷேர் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி சொல்லனா, ஒரே ஒரு ஏஜென்ட்டுக்கு புரிகிற மாதிரின்றது ஒன்றும் கிடையாது. ஏஜென்ட்ன்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் போட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ குரூப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை கொண்டு வரணும். அப்போ கான்செப்சுவலைசேஷன்ன்றது வந்து இட்ஸ் அன் அப்ட்ராக்ட் மாடல் ஆஃப் சம்திங் இன் த வேர்ல்ட்
which will identify the relevant concepts of the phenomenon. இப்போ ரெய்னிங் இஸ் சம் ஃபினாமினானா அந்த ரெயினில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னா மேகமூட்டம் ஒரு கான்செப்ட், தண்டர் அண்ட் லைட்னிங் ஒரு கான்செப்ட், எல்லாமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் தே ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ரெய்னிங்கிறத நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, இப்படி போட்டு இப்படி ஒரு ஸ்க்ரீச் போட்டு இப்படி டரு டரு டருன்னு இப்படி 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 இப்படின்னு போட்டு இப்படி இப்படி கொட்டி விட்டேன்னா இதை நான் ஓரளவுக்கு நான் பேசிட்டு பண்ணுறதுனால இது ஒரு மேகத்துலேருந்து மழை வருதுன்னு நீங்கள் எடுத்துப்பீங்க எனக்கு தெரியும். ஒரு கான்செப்ஷனலாக நான் ஒரு க்ளவுட் போடுறேன். ஒரு க்ளவுட் போட்டு நான் இப்படி தண்ணி வர மாதிரி பண்ணேன்னா வாட் யூ வில் சே, இது ஒரு ரெயின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ஃபெனாமினனை அதுலேருந்து ஒரு கான்செப்ட் எடுக்கக்கூடிய விஷயந்தான் வந்து கான்செப்சுவலைசேஷன். ஓன்டாலஜியோட காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கிட்ட கான்செப்ட்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸுக்குள்ளே கனெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து கான்செப்ட்ஸ் என்னென்ன செய்யணுன்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆக்சியம்ஸ்ன்றது சில விஷயங்கள் வந்து கான்செப்ட்ஸுக்கு எப்பயுமே ட்ரூ. இப்போது மனுஷனா வந்து அவங்களுக்கு வந்து 2 கண் இருக்கும், ஒரு வாய் இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். அதெல்லாம் வந்து தே ஆர் ஆல்வேஸ் ட்ரூன்னு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்சஸ்ன்றது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரியல் வேர்ல்ட். அப்போ இங்கே கான்செப்ட்ன்றதை நான் ஒரு ஹியூமன்னு சொன்னேன்னா மேன் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அ சாம்பிள். ஓகே, இங்கே வந்து ஒரு 4 டைப் என்டிட்டி, ரிலேஷன், ரோல் அண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்டிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கான்செப்ட் இஸ் அ பர்சன், அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு நம்ம இது பண்ணலாம். இன்ஸ்டன்சஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுன்னு எடுத்துக்கலாம். சைல்டு இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங்னு. இந்த பிளேஸ், ரோல், ஹேஸ் ரோல் எல்லாம் ரிலேஷன்ஷிப். அப்போ பேரண்ட்டோடைய ஒரு ஃபங்க்ஷன் என்ன, பேரண்ட் இஸ் அ கான்செப்ட்னா பேரண்ட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஷிப் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, பேரண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஷிப்புன்னு வந்துட்டாலே தே மஸ்ட் ஹாவ் அ சைல்டு அப்படின்றதும் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், பர்சன் பிளேஸ் ரோல் ஆஸ் அ சைல்டு அண்ட் ஆஸ் அ பேரண்ட். அப்போ சின்ன வயசில் சைல்டாகவும் பெரிய வயசில் பேரண்ட்டாகவும் ஆகுறாங்க. அதே போல் பேரண்ட்ஷிப்ன்றது வந்து ஹேஸ் ரோல். பேரண்ட்ஷிப் வந்து சைல்டுக்கும் இருக்குது, பேரண்ட்ஷிப் பேரண்ட்டுக்கும் இருக்குன்றது எப்படின்னா சின்ன வயசில் அவங்க பிள்ளைங்கள பார்த்துக்கிறாங்க, பெரிய வயசில் அவங்களோட பேரண்ட்ஸாக பார்த்துக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை த சேம் ரிலேஷன் ஹேஸ் பீன் டிஃபைன்ட் ஹியர். இப்போ நீங்கள் அப்படியே உங்களை நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு பர்சன், நீங்கள் சின்ன வயசு, யார் சைல்டுஹுட்னு எடுத்துக்கோங்க, அண்ட் திஸ் இஸ் யார் பேரண்ட்ஹுட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பேரண்ட்ஷிப்புன்றத டு யார் சைல்டுன்னு எடுத்துக்கோங்க, ஆஸ் ஃபாதர் ஆர் மதர் சம்திங். அண்ட் இங்கே வந்து டு your parents as a grown up, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை எப்படி பார்த்துக்க அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். டெவலப்பிங் அண்ட் ஆண்டாலஜியில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன கிளாஸஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸை ஹையரார்க்கியில் பண்ணணும். ஸோ ஒரு பர்சன்னு வச்சாதான் நான் சொன்ன கிரிக்கெட்டர்னு ஒருத்தவங்களை நீங்கள் கொண்டு வர முடியும். அப்போ என்னோட டேர்ம் கிரிக்கெட்டருன்னு எனக்கு நல்லா தெரியும்னா அந்த பர்சன் அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்குது. அப்போ அதை டாக்ஸானாமிக், அதாவது சப் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், அந்த ஹையரார்க்கியில் கொண்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாட் கொடுத்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, அப்போ அவங்க ரோல் என்ன, பேரண்ட்ஷிப்ன்றதை நீங்கள் இதில் ஸ்லாட்டுன்னு எடுத்துக்கலாம். ஃபில்லிங் த வேல்யூஸ் ஃபார் ஸ்லாட் ஃபார் இன்ஸ்டன்சஸ்னால் பேரண்ட்ஷிப்னு வந்துட்டுனா ஐ ஷுட் ஆக்சுவலி ஹாவ் அ சைல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து creating a knowledge base by defining individual instances of these classes, filling the specific slot value and additional slot restriction. இதுதான் இவங்க ஆக்சுவலி மெயினாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பர்சன் பண்ணியிருப்பாங்க, சைல்டு பண்ணியிருப்பாங்க, பேரண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஷிப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் இவங்க we are creating a knowledge base by defining individual instances of these classes. இப்போ நாளை பின்ன எனக்கு வயசாச்சுன்னா என்ன பண்ணுவேன்றதையும் சேர்த்து இதில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆண்டாலஜிஸே சில குரூப்ஸாக இது பண்ணியிருக்காங்க. நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஆண்டாலஜிஸை நீங்கள் இந்த இதில் பார்க்குறீங்க. அடுத்து காமன் ஆண்டாலஜின்றது ஒரு ஈவெண்ட் பொறுத்தோ, ஒரு ஸ்பேஸ் பொறுத்தோ, இல்லை ஒரு டைம், ஒரு பிஹேவியர் பொறுத்தோ டிஸ்கிரைப் பண்ணுற காமன் வெக்காபுலரிஸ். மெட்டா ஆண்டாலஜிஸ்ன்றதை கோர் ஆண்டாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் டொமைன், அதாவது மெயின் ஐடியா, டாப் லெவல்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை எதுலேயுமே போடாமல் ஜென்ரலாக எடுத்து பார்க்குறது. டொமைன் ஆண்டாலஜிஸ்ன்றது ரீயூசபிள் இன் அ கிவன் டொமைன். ஸோ டொமைன் ஆண்டாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டொமைன். இப்போ சிஎஸ்ன்ற டொமைனில் எடுத்திங்கன்னா நான் சிஎஸ்க்கு கீழே ஓரியோன் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சி தேர் ஆர் மெனி டொமைன்ஸ். ஐ ஹேவ் ஃபுட் ஆஸ் அ டொமைன்,
I'll have CS as a domain. Imagine Oreo is presented. இந்த இடத்துல வந்து it's a cookie, Oreo biscuit. இந்த இடத்துல வந்து it's Android Oreo OS version. ஓகே, ஸோ ஒரு டொமைன்லேயும் அதோட வேல்யூ மாறும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறும், ஆர் ஆட்ரிபியூட்ஸ் மாறும் நம்ம எடுத்துக்கலாம். டாஸ்க் ஆண்டாலஜிஸ்ன்றது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன்லேருந்து வர்றதான். இட்ஸ் அ சிஸ்டமைஸ்ட் வெக்காபுலரி ஆஃப் டேர்ம்ஸ் யூஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் டாஸ்க். ஓகே, அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டொமைன்குள்ளே இருக்கிற டாஸ்க்காகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டொமைன்ஸை சேர்ந்த டாஸ்க்காகவும் இருக்கலாம். ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து இன்றைக்கி நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஆண்டாலஜி பார்த்தோம். டொமைன் ஆண்டாலஜிஸ் வில் பி சீயிங் இன் அனதர் நாலேஜ் ஷேரிங்ன்ற ஒரு பார்ட்டில் நம்ம பார்ப்போம். அடுத்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக சில ப்ரோக்ராமை நம்ம உருவாக்குறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் மாதிரியே கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம். It performs by extracting knowledge from knowledge base using the reasoning and inference rule according to the user queries. Take this to be the knowledge base. இது வந்து அந்த ரூல்ஸ் இன்ஜின்னு நம்ம எடுத்துப்போம். This is the user interface. நாம் எங்கே கேட்குறோமோ அது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட், ஹியூமன் எக்ஸ்பர்ட். இந்த ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தன்னோட நாலேஜை ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நாலேஜ் இன்ஜினியர்ஸ் அதை நாலேஜ் ரெப்ரசன்டேஷனாக மாற்றி உங்களுக்கு நாலேஜ் பேஸ்க்கு அனுப்புவாங்க. பட் இன் ஜென்ரல் இது வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் ஸ்ட்ரக்சர். இன் ஜென்ரல் ஹியூமன்ஸ் தான் இதுக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு நான் எக்ஸ்பர்ட் யூசருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். இன்ஃபரன்ஸ் இன்ஜின்ன்றது வந்து பிரெயின் ஆஃப் த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். இது கம்ப்ளீட்டாக யூசர் சைடு, இது ஃபுல்லாக சிஸ்டம் சைடு. அதில் இதுதான் அந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின் நம்ம எடுத்துக்கலாம். இட் வில் அப்ளை இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ் டு த நாலேஜ் பேஸ் டு டிரைவ் a conclusion and deduce new information. அப்போ இதில் இருக்கிறத இது யூஸ் பண்ணிக்கும் அப்படின்றது தான். 2 types இதில் இருக்குது. டிட்டர்மினிஸ்டிக்ன்றது வந்து கன்க்ளூஷன்ஸ் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ட்ரூன்னு எடுத்துக்கிறது, பிகாஸ் தே ஆர் பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ். ப்ராபலமிஸ்டிக்ன்றது எப்படின்னா அன்சர்டெயின்டி இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். ஒரு விஷயம் இருக்குன்றதை நம்ம நம்புகிறோம், ஒரு விஷயம் இல்லைன்றதையும் நம்புகிறோம். 2 கேட்டகரி இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கலாம், இல்லாமலேயும் போகலான்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து அன்சர்டெயின்டின்றது. மோட்ஸ் டு டிரைவ் சொல்யூஷன். 2 விதமான மோட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்வர்ட் செயினிங், அதாவது இதுதான் ஃபேக்ட், இதுதான் ரூல்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி கன்க்ளூஷனுக்கு வர்றது. பேக்வர்ட் செயினிங்ன்றது இதை நான் கொண்டு வர்றதுக்கு எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணால் என்னால் இந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஒரு தியோரமை ப்ரூவ் பண்ணுறது பேக்வர்ட் செயினிங். ஒரு தியோரமை அடிப்படையாக வச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிறது ஃபார்வர்ட் செயினிங்னு நம்ம எடுத்துக்கலாம். நாலேஜ் பேஸுன்றது என்ன? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ரூல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நாலேஜ் பேஸுன்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் தட் வில் ஸ்டோர் knowledge acquired from different experts of a particular domain. So it's a big storage of knowledge in எடுத்துக்கலாம். The more the knowledge base, the more precise will be the expert system. நிறைய இருந்ததுன்னா நமக்கு எடுத்து கொடுக்குற விஷயங்கள் வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். நமக்கு நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் தான் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும், அது கூட இது ரூல்ஸையும் சேர்த்து வச்சுக்கும் அப்படின்றாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ நாலேஜ் பேஸ். ஃபேக்சுவல் நாலேஜும் இருக்கும், ஹியூரிஸ்டிக் நாலேஜும் இருக்கும். ஃபேக்சுவல் நாலேஜ்ன்றது என்னன்னா தே ஆர் ஃபேக்ட்ஸ் அண்ட் அக்செப்டட் பை நாலேஜ் இன்ஜினியர். ஸோ ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து ஒரு நாலேஜ் இன்ஜினியர் அதுக்கேற்ற இதெல்லாம் பார்த்து அவங்களும் ஃபீல்டு ஒர்க் பண்ணி இது ஓகேன்னு சொல்லி அது ரெப்ரசென்ட் பண்ணி ஏற்றி விடுறது. ஹியூரிஸ்டிக் நாலேஜ்ன்றது எவாலுவேஷன். ஆன் டைம் ஒரு புது விஷயம் வருதுன்னா அதை வந்து அந்த ஏஜென்ட் எவாலுவேட் பண்ணுதில்ல, அதை நம்ம எவாலுவேஷனில் சொல்லலாம், அதை ஹியூரிஸ்டிக்கில் சொல்லலாம். ப்ராக்டிஸில் திருப்பி இதே வருது. ஸ்பேம் டிடெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்களா, ஸ்பேம் மெயிலை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க தான் அது இம்ப்ரூவே பண்ணும். அதை நம்ம கொஞ்சம் ஹியூரிஸ்டிக் நாலேஜ்னு சொல்லலாம். இப்போ நான் ஃபேக்சுவல் நாலேஜ் வச்சு ஸ்பேமை டிடெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட வார்த்தை குறிப்பிட்ட இமெயில் ஐடியோட நான் ஸ்டாப் பண்ணிடணும். பட் ஹியூரிஸ்டிக் யூஸ் பண்ணனா எனக்கு ஓரளவுக்கு வர்றதுலேருந்தே நாம் ஸ்பேம்னு ஒரு 10 மார்க் பண்ணதுலேருந்து அது லேர்னிங் கேப்பபிலிட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ இட் வில் ஹாவ் த எபிலிட்டி டு கெஸ், இது இருக்குமா இல்லையா அதையும் கெஸ் பண்ணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த ஏஜென்ட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இது எப்படி சொல்லலாம்னா, இது நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுற பார்ட்டை ஃபேக்சுவல் நாலேஜ்னு சொல்லலாம். நாமளே கீழே விழுந்து அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டதை ஹியூரிஸ்டிக் நாலேஜ்னு சொல்லலாம். ஐ திங்க் நவ் இட்ஸ் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் அன்சர்டெயின்டி இன் நாலேஜ். இது இருக்கும் இருக்காது அப்படின்ற விஷயங்களை தாண்டி இது இருக்குமா இருக்காதா அப்படின்றத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங், அதாவது பேயிஸ் தியரமும் பேயிஷியன் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி பிக் கேல்குலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். சம் வில் ஹேவ் கேல்குலேஷன், சம் வில் ஹேவ் ப்ரொசீஜர். ஸோ பேயிஸ் தியரமில் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஏ நடந்திருக்குன்ற பட்சத்தில் பியோட ப்ராபபிலிட்டி என்னன்னு. ஸோ அந்த மாதிரி ஏ உண்மையாக இருக்க பட்சத்தில் பியோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறத நம்ம அன்சர்டெயின்ட்டியை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். அடுத்து சர்டைன்டி ஃபேக்டர்ஸ், உண்மைன்ற விஷயங்களும் ரூல்ஸ் பேஸ்ட் சிஸ்டமும். ஸோ என்கிட்ட 2 ஐஸ்கிரீம் இருக்கிறது உண்மை தான், ஆனால் அதில் என் கையில் இருக்கிறது கன்ஃபார்மாக வெனிலா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் கையில் இருக்கிறது வேற ஒரு ஃப்ளேவர் தான்றதை நான் கன்ஃபார்மாக சொல்லிடலாம். டெம்ஸ்டர் ஷாஃபர் தியரின்றது பிலீஃப் பிளாசிபிலிட்டி பற்றி. பிலீஃப்னா ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக நடக்கும்ன்றது. பிளாசிபிலிட்டின்றது என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கிறத வந்து 1ன்னு சொல்லுவோம், அந்த எவிடன்ஸ் இல்லாததை வந்து 0ன்னு சொல்லுவோம். டெம்ஸ்டர் ஷாஃபர் தியரியை வந்து எவிடன்ஸ் தியரின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அன்சர்டெயின்டி மேனேஜ்மெண்ட். அப்போ இதில் நோ எவிடன்ஸ், இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ராங் எவிடன்ஸ்ன்னு எடுத்துப்போம். பிலீஃப்ன்றது எப்படின்னா, எவிடன்ஸ் இருக்குது இது ட்ரூ தான் அப்படின்னு நம்புறது. பிளாசிபிலிட்டின்றது எப்படின்னா, அந்த மேக்ஸிமம் இருக்குல்ல அந்த 1லேருந்து அப்படி இல்லைனா என்ன பண்ணுறது. இப்போ பிலீஃபை வந்து நான் பிலீஃப்னு சொல்லிட்டேன்னா, இந்த 1 மைனஸ் நாட் பிலீஃபை தான் வந்து நான் பிளாசிபிலிட்டின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும்னா 0.5, இதோட மேக்ஸிமம் ரேஞ்சே 1 தான். ஸோ நான் 0.5ன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்காதுன்னு எனக்கு வந்து 0.4% தெரியும். அப்போ பிளாசிபிலிட்டின்றது என்னன்னா 1 மைனஸ் 0.4. அப்போ திஸ் வில் கிவ் யூ 0.6. அப்போ இது நடக்கவே நடக்காதுன்றதுக்கும் அந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணி ஒன்று நடக்கலாம் இல்லை நடக்காமலேயும் போகலாம், அந்த நடக்காமலேயும் போகலான்ற பார்ட்டை வந்து நான் எலிமினேட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதில் பிலீஃப்னு எடுத்துக்கோங்களேன், இது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறது. நாட் பிலீஃப்னா நோ நடக்காதுன்னு சொல்கிறது. இந்த அன்சர்டெயின்ட்டின்றது வந்து இந்த 0.1% வருது இல்லை, 0.5 + 0.4 will give you 0.9. அந்த 0.9 வந்து நீங்கள் 1லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 0.1ன்னு வரும். அந்த 0.1 இருக்கு இல்லையா, அந்த 0.1 தான் அன்சர்டெயின்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கலாம் இல்லாமலேயும் போகலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். நாட் பிலீஃப்னு நான் சொல்ல மாட்டேன். திஸ் ஐ கேன் சே லைக் ஒரு விஷயம் நடக்காதுன்றதை நான் கான்ட்ரடிக்ஷனை வேணால் நான் 4ல் போடலாம். ஸோ கான்ட்ரடிக்ஷன் 0.4ன்னு போட்டேன்னா அப்போ வந்து 0.5 ஒரு விஷயம் நடக்கும், ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது 0.9. அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுலேருந்து இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டேன்னா 0.1 வில் பி அன்சர்டெயின்ட்டி அப்படின்னு நான் இப்படி சொல்லலாம். திஸ் வில் பி த ரைட் வே ஆஃப் சேயிங். ஓகே, அடுத்து ஃபஸி லாஜிக், இதை நம்ம அடுத்து பார்ப்போம். லாஜிக் தட் எக்ஸ்டென்ஸ் ட்ரெடிஷ்னல் 2 வேல்யூட் லாஜிக். அதாவது பூலியனில் பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லை இருக்குது, 0 இல்லைனா 1. ஃபஸி லாஜிக்கில் என்னன்னா கொஞ்சம் இருக்குது நிறைய இல்லை அப்படின்னு சொல்லுவோமே. கொஸ்டினரில் கேட்குறாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனில் கேட்டாங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா நாட் சாட்டிஸ்ஃபைடான்னு சொல்லிடலாம். சம்வாட் சாட்டிஸ்ஃபைட், நியூட்ரலி சாட்டிஸ்ஃபைட், வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபஸி லாஜிக்கில் வரும். ஓகேவா. சர்டெயின்ட்டி ஃபேக்டர்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஃபஸி லாஜிக். ஸோ இப்போ சர்டெயின்ட்டி ஃபேக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரூல் பேஸ் சிஸ்டமோட பார்த்தோம்ல, அதே ஃபேக்டர்ஸை ஃபஸி லாஜிக்கில் நான் ஃபார்மலாக இது சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் அ லெக்சர் நோட்ஸ், அதனால் ஐ ஜஸ்ட் இன்க்ளூடட் பிகாஸ் இட் இஸ் இன்க்ளூடிங் ஃபஸி லாஜிக்ன்றதுனால. சர்டெயின்ட்டி ஃபேக்டர் ரூல் பேஸ் சிஸ்டமையும் டெம்ஸ்டர் ஷாஃபர் தியரியும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புக்கில் இருந்து எடுத்தேன். ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங்கை வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸி லாஜிக்கையும் 2 ஆர்டிகல்ஸில் பார்த்தேன். சர்டெயின்ட்டி ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு அப்ராட் லெக்சர் நோட்ஸில் ஷுவராக கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபஸி லாஜிக்ஸையும் நம்ம நான் ஃபார்மலாக ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ யூ கேன் ஹேண்டில் அன்சர்டெயின்ட்டின்னு சொல்லி. பட் ஒய் தே ஹவ் மென்ஷன்ட் இஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டின்றதுக்காக. மேபி மற்றதெல்லாம் ஃபார்மல்ன்றதுனால ஓகே, நான் ஃபார்மல்னால் இன்னும் அது சிஸ்டமுக்கு அடாப்ட் ஆகலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் மென்ஷன்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே.